Lenovo IdeaPad z485 Lenovo லேப்டாப்பில் கீபோர்டு எப்படி ரிமூவ் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீபோர்டு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்க்ரூவெல்லாம் முதல்ல ரிமூவ் பண்ணுறங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீபோர்டு சிம்பிள் கொடுத்துருக்காங்களா, அப்போ இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணணும். இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணால் நம்ம வந்து கீபோர்டை டிஸ்அசெம்பிள் பண்ண முடியும். அதுக்கடுத்து இங்கே பாருங்கள். ஸோ நீங்கள் லேப்டாப்போட பேக்கில் திருப்பி பார்த்துட்டு எந்தெந்த இடத்துலலாம் கீபோர்டு சிம்பிள் கொடுத்துருக்குறோம் அந்தந்த ஸ்க்ரூவெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க. ஒரு சில லேப்டாப்பில் மேக்ஸிமம் லேப்டாப்பில் கொடுத்துருவாங்கன்னு கூட சொல்லலாம். ஏதாச்சும் ஒரு சில லேப்டாப்பில் தான் கொடுக்க மாட்டாங்க. இதேமாதிரி மேக்ஸிமம் லேப்டாப்பில் கொடுத்துருவாங்க கீபோர்டு சிம்பிள். ஸோ நீங்கள் கீபோர்டை ரிமூவ் பண்ணுவான், இந்த ஸ்க்ரூ மட்டும் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளே கொடுத்துருவாங்க. இங்கே பாருங்களேன், 3 இடத்துலையும் கீபோர்டு சிம்பிள் கொடுத்துட்றாங்க. அப்போ என்ன பண்ணணும், இந்த 3 ஸ்க்ரூவை நம்ம ரிமூவ் பண்ணணும். 3 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் கீபோர்டு வந்து டிஸ்அசெம்பிள் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு எந்த ஒரு லேப்டாப்பாக இருந்தாலும் அதில் சிம்பிள் இருக்குதான்னு பார்த்துங்க. சிம்பிள் இருக்குது பார்த்துட்டு அந்த கீபோர்டு உள்ள ஸ்க்ரூவை வந்து ரிமூவ் பண்ணுறேங்க. இது உள்ளே எடுத்து பார்த்தா இன்னுமே ஒரு ஸ்க்ரூ இருக்குது. ஸோ 1 2 3 இப்போ உள்ளேயும் பார்த்தீங்கன்னா கீபோர்டு சிம்பிள் போட்டு ஒரு ஸ்க்ரூ கொடுத்துட்றாங்க. கிட்டத்தட்ட 4 ஸ்க்ரூ. இந்த 4வது ஸ்க்ரூவை நம்ம ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் கீபோர்டு வந்து டிஸ்அசெம்பிள் பண்ண முடியும். நீங்கள் Lenovo IdeaPad z485 லேப்டாப் வச்சுருந்தா இந்த 4 ஸ்க்ரூவை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். அப்போ தான் உங்களால் வந்து இந்த கீபோர்டு, இந்த லேப்டாப்பில் கீபோர்டு வந்து டிஸ்அசெம்பிள் பண்ண முடியும். ஒரு சில லேப்டாப்பில் ஒரே ஒரு என்ன கொடுத்துருப்பாங்க, இல்லை 2 கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஒரு 4 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் லேப்டாப் வந்து டர்ன் பண்ணிட்டு, ஸோ ஃப்ரண்ட்டில் ஜஸ்ட்டு நீங்கள் புல் பண்ணால் போதும். ஒரு கிளிப்பு மாதிரி இருக்கும், அதை புல் பண்ணால் போதும். ஸ்டிப்பு மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க. ஸோ பாருங்கள், அந்த எல்லா இடத்துலையும் கிளிப் இருக்கும். இந்த ஸ்டிப்பு எடுக்க சொல்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க. ஏன்னா ஸ்டிப்பு வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா ரொம்ப நமக்கு ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதனால் அந்த ஸ்டிப்பை எடுக்கிறதையும் சரி, கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3 ஸ்க்ரூ இருக்கும். நான் கை வச்சு காட்டுறதுலாம் 3 ஸ்க்ரூ இருக்கும் பாருங்கள். இப்போது இந்த ஸ்டிப்பு எடுக்க சொல்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க. அந்த ஸ்லாட்டும், அந்த ஸ்டிப்போட ஸ்லாட்டும் உடையக்கூடாது. ஸ்டிப்பும் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் எடுக்கணும் நம்ம. அப்படி எடுத்தால் மட்டும்தான் இன்னொரு கீபோர்டு, ஸோ கீபோர்டு எனக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் புது கீபோர்டு பண்ணாலும் நம்ம அந்த ஸ்லாட்டில் தான் பண்ணணும். ஸோ அதனால் அந்த ஸ்லாட் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் எடுக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சில ஸ்லாட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ஃபஸ்ட் டைமாக இருந்தால் தெரிஞ்சால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், இல்லைனா சர்வீஸ் சென்டர் எடுத்து போயிடுங்க. அதை தான் சொல்லுவேன். ஏன்னா கேர்ஃபுல்லாக பண்ணணும். சின்னதாக நம்ம எதனா சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட அது டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ போடுறதுக்கான காரணமே Lenovo IdeaPad z485 கீபோர்டு எப்படி டிஸ்அசெம்பிள், அதுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல். எந்த ஒரு லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, நம்ம வேஸ்ட் ஏஜென்ட் சேனலில் நிறைய கீபோர்டு வீடியோஸ் போட்டிருப்பேன். இந்த சேனலில் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. ஒரு கீபோர்டு ரிமூவ் பண்ணால் பேக் சைடு திருப்பி பாருங்கள், எத்தனை ஸ்க்ரூ இருக்குதுன்னு பாருங்கள். கீபோர்டு சிம்பிள் போட்டுருக்கிற ஸ்க்ரூ எல்லாமே ரிமூவ் பண்ணுறேங்க. ஜஸ்ட்டு திருப்பி லேப்டாப் டர்ன் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டில் கிளிப்பு சின்ன சின்ன கிளிப்பாட்டும் கொடுத்துருவாங்க. அது எல்லாத்தையுமே ஜஸ்ட்டு நீங்கள் புல் பண்ணால் போதும். புல் பண்ணிட்டு உள்ள ஸ்டிப் இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா உள்ள ஸ்டிப் இருக்கும். நீங்கள் பொறுமையாக தான் ரிமூவ் பண்ணணும். உள்ள ஸ்டிப்பையும் ரொம்ப பொறுமையாக ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ ஒரு 2-3 டைம்ஸ் பண்ண பழகிடும், பிரச்சனையே இல்லை. ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.